வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஒரே ஒரு ஓட்டுல தோந்த பெரிய கருப்பன் அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ள போகணும். சரி, ஓகே. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உதவ முடிஞ்சா உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். திருப்பத்தூர் தொகுதி அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான தொகுதி தமிழ்நாட்டுல அப்படின்னு. அந்த தொகுதியில நிக்கக்கூடிய பெரிய கருப்பன் தான் திமுகவோட கேண்டிடேட்டா நின்னாரு. அவரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் அந்த ஏரியாவில் நல்ல பிரபலமான பேசப்படக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த பெரிய கருப்பன். அவரு அவர் எதிர்த்து தாவேக்கால் யார் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சீனிவாச சேதுபதி அப்படிங்கிற ஒரு புதுமுகம் வந்து அங்க நிக்கிறார். சரி, ஓகே. சீனிவாச சேதுபதிக்கும் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் வந்து அவ்வளவா ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து மோதல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அது போல பிஜேபி பக்கம் யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா திருமாறன் அப்படின்னு ஒருத்தர் நின்னாரு. அவர் திருமாறன் ஜி, அவர் வந்து பிஜேபி பக்கம் வந்து நின்னார். சரி, ஓகே. இவங்க 3 பேரும் முக்கியமான கேண்டிடேட்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதுல வந்து ஒரு சின்ன பிழை நடந்து போச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 83,375 வாக்குகள் வந்து தாவேக்காவை சேர்ந்த சீனிவாச சேதுபதி பெற்றிருந்தார். ஓகே, அதுல என்ன பிரச்சனைன்னு பாக்குறீங்களா? 83,374 ஓட்டு வந்து பெரிய கருப்பன் வாங்கியிருந்தார். ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல இவரு வின் பண்ணிட்டாரு. விசில், அதாவது சீனிவாச சேதுபதி வின் பண்ணிட்டார். உடனே பெரிய கருப்பனுக்கு வந்து செம்ம அதிர்ச்சி. இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன், இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு டைம் அப்படிதான், இந்த 2024 நினைக்கிறேன், 21 24 அப்ப சிதம்பரம் வந்து தோல்வி அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தோல்வி அடைந்தான்னு சொன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே சிதம்பரம் வெற்றி அடைந்தார் அப்படின்னு போட்டாங்க. ஒருவேளை அது ரீகவுண்டிங்கோட பண்ணி கூட சொல்லிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, வெற்றி இப்போது அறிவிக்காதீங்க, வெற்றி இப்போதைக்கு தயவு செய்து அறிவிக்காதீங்க, எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சாகணும், இது எப்படி ஒரு ஓட்டுல நான் எப்படி தோப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப செம்ம வெறி ஆயிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டுல தோந்தா எப்படிங்க இருக்கும் நினைச்சு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டுல ஜெயிச்சுட்டுனா ஐயோ இது கரெக்டா இருக்கணும், ஓட்டு இன்னைக்கு தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருந்திருக்கோம். ஒரு ஓட்டுல தோந்துட்டுனா அப்படின்னு இவருக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கோம். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெற்றி சான்றிதழ் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய கருப்பனுடைய ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டாடா சும்மா காரு கீரு பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் வந்து கும்பலா இறங்கிட்டாங்க. அங்க தனி ஆளா மாட்டிக்கிட்டாரு சீனிவாச சேதுபதி. வேற வழியே இல்லை, சுத்தி வளைச்சு சுத்து போட்டாங்க. சுத்து போட்டு எனக்கு தெரியாது, இந்த ஏரியால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வெற்றி சான்றிதழ் இப்போதைக்கு நீங்க வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்தோடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ தாவேக்கா தொன்று தனியா மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே டக்குன்னு அந்த இதுல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் தெரியுமா? உடனே வந்து திருமாறன் ஜி இருக்காருல்ல, அவர் 30,000 ஓட்டு பக்கம் தான் வாங்கியிருக்காரு. அதுக்கு மேல அது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு களத்துக்குள்ள வந்தாரு. பிஜேபிக்காரரு வந்து களத்துக்குள்ள வந்த உடனே என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நான் தேசிய கட்சி சேர்ந்தவன், நான் வந்து இத்தனை வருஷமா அரசியல் இருக்கிறேன், அது வந்து ஒரு வெற்றி பெற்றா வெற்றி பெற்றன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, வெற்றி பெற்றார்ல நீங்க சான்றிதழ் நீங்க வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஒத்த ஆளா அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்தையும் மீறி தாவேக்காரனுடைய அந்த வெற்றி சான்றிதழை வாங்கி கொடுத்திருக்காரு. விஜய் சார் உண்மையிலே அவர் வந்து திருமாறன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கறதெல்லாம் வேற. அது வந்து ஒரு ஒரு பக்கம் ஒரு மன சங்கடமா இருக்கும் தோல்வின்னா, ஒரு பக்கம் வெற்றினா சந்தோஷமா இருக்கும். இது வேற. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்குள்ள களத்துக்குள்ள இறங்கி அந்த அப்போசிட் பார்ட்டியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இறங்கினாரு பாத்தீங்களா? உண்மையிலே திருமாறன்ஜி உண்மையிலே கேன்சப், உண்மையிலே பரவாயில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த இடத்துல வேற என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்னா ஐ மீன் வேற அவரு தாக்கறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்காதபடி, ஒருவேளை அவரு எதுவும் பேச அவங்க கட்சிக்காரங்க இவங்கள பேச கட்சிக்குள்ள ஒரு சின்ன ஒரு கலவரம் உண்டாயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபியா இருந்தாலும் பரவாயில்ல நியாயமா நடந்துகிட்டாரு பாருங்க திருமாறன்ஜி. உண்மையிலே அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பேசுபடும்படியான ஒரு நபரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்க இன்னைக்கும் கூகுள்ல தட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஓட்டு வந்து அவர் தான் வந்து சீனிவாச சேதுபதி ஜெயிச்சிருக்காரு விசில் சின்னத்துல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடத்தக்கது.
ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பகையை பாராட்டக்கூடாது. நீங்க வந்து கொள்கை எதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் வந்து நான் உங்களுக்கு கண்டுக்க தேவையில்லைன்னு அவர் நினைக்கல பார்த்தீங்களா? மனிதாபிமானம் அதுதான் தேவை. அந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி உண்மையிலேயே சுவாரஸ்யமா நடந்துச்சு திருப்பத்தூர்ல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்ததான் இன்னொரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதை பத்தியும் பார்த்துருவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லா நிகழ்ச்சியும் ஒரே நாள்ல பேச முடியாது. அப்பப்போ வந்து டெய்லியும் நம்ம பேசிக்குவோம். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு தன்னுடைய ராஜினாமானுடைய கடிதத்தை குடுத்துட்டு, இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு சோகமான முகத்தோட கொளத்தூர் போயிட்டாரு. கொளத்தூர் போனவரு எந்த மாதிரி ஒரு சோகமான முகத்தோட கொளத்தூர் போனார்னு பார்த்தீங்கன்னா, அவர் உண்மையிலேயே ரொம்ப மனசு ஒடிஞ்சிட்டாரு அப்படி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து செம டிப்ரஷன்ல போயிருக்காரு. ஆனா இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த தோல்வி அப்படிங்கிறது யாராலுமே ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு தோல்வி. அந்த ஏரியா மக்களே சொல்றாங்க, ஸ்டாலின் தோந்துட்டாருன்னு நாங்க எதிரே பார்க்கலைங்க. நாங்க விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம். ஆனா ஸ்டாலினுக்கு இந்த அளவுக்கு தோல்வி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மிகவும் வருத்தப்படும் பண்ண விதமா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு அதாவது ஒரு எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் கூட, அதாவது ஒரு தோல்வி அப்படின்னு வந்தா அதனால தாங்கிக்க முடியல பாத்தீங்களா? உண்மையிலே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாருங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த விஜய் சார் சொன்னார் பாருங்க. ஆல்ரெடி அவர் சொல்லிக்கிறார் விஜய் சார் ஒரு கூட்டத்துல, கண்டிப்பா மக்கள் தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவணங்கி ஏத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார் பாத்தீங்களா? அதுதாங்க நீ ட்வீட்டா போட்டிருக்காரு. மக்கள் தீர்ப்பை நான் தலைவணங்கி ஏத்துக்கிறேன், நீங்க சொன்ன தீர்ப்பு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஏங்க ஒரு சாதாரண ஒரு ஆள் தோக்கலாங்க. ஒரு இப்படிங்க ஒரு சிஎம் கேண்டிடேட், அது சிட்டிங் சிஎம், அது எப்படிங்க தோக்க முடியும்? எந்த அளவுக்கு எப்படி இப்படி ஒரு தாபேக்கனோட ஆளப்படி அடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவன் மண்டை பிச்சுட்டு திரிகிறான். உண்மையிலே சொல்றேன், திமுகங்கிறது வந்து சென்னையோட பெரிய கோட்டையே வந்து திமுகவுக்கு பெரிய கோட்டையே சென்னை தான். அந்த சென்னையே வந்து 14 சீட்டு வந்து கிட்டத்தட்ட திமுக அடிச்சிருக்கு, தாவேக்கா அடிச்சிருக்குன்னா நம்பவே முடியலங்க. உண்மையில எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு திமுகனுடைய தோல்வி இருந்திருக்குன்னா பாருங்களேன். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம துறைமுகத்துல சேகர் பாபாகட்டும், இந்த பக்கம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில உதயநிதி ஆகட்டும், இவங்க 2 பேருமே கூட கணிசமான ஓட்டு தொகையில தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட சென்னையே வந்து தாவேக்கனுடைய கோட்டையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு வெற்றி வருமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரே நினைச்சிருக்க மாட்டாரு. உண்மையிலே எல்லா இடத்துலயும் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிட்டாரு விஜய். ஆனா இருந்தாலும் வந்து இந்த குறிப்பா சொல்லணும்னா கன்னியாகுமரியில வந்து தாவேக்காவுக்கு ஓட்டே விழல அப்படின்னு சொல்லலாம். எந்த தொகுதியிலும் கன்னியாகுமரியில ஜெயிக்கல. ஆனா குறிப்பா சொல்லணும்னா மதுரை வந்து செம்மையான கியூஸ்பம் வைத்துட்டாங்க. திருவள்ளூர் சூப்பர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு தொகுதியில 8 தொகுதினா 4 தொகுதி 5 தொகுதி வந்து திமுக தோந்துருச்சு. விசில் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 5 தொகுதி பக்கமா விசில் தான் ஜெயிச்சிருக்கு. திமுக அப்பப்போ வந்து ஒரு 2 தொகுதி 3 தொகுதி 6 தொகுதி இருக்கிற இடத்துல 2 தொகுதி 3 தொகுதி ஜெயிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்க போனா ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை வந்து மக்கள் விரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் இப்படியே தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேர் திராவிட கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க விஜயோட மோத போகுது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரியல. கடந்த இன்னும் வந்து நாட்கள் இருக்கு. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.